வணக்கம், வெல்கம் பேக். இந்த வீலாகில் காலையில் எழுந்த உடனே எந்தவித ஹரிபரியும் இல்லாமல் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் அது எது வேணாலும் இருக்கலாம். காஃபி குடிக்கிறது கூட ரிலாக்ஸ்டாக உட்காந்து நமக்காக 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். அந்த டேவே நமக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக போகும், ரிலாக்ஸ்டாகவும் இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கவே இருக்காது. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை காலையில் எழுந்த உடனே பண்ணி பாருங்கள். அது எது வேணாலும் இருக்கலாம், சின்ன சின்ன விஷயங்களாக கூட இருக்கலாம். அன்றைக்கி நாள் முழுக்க நீங்கள் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு டபுள் பீன்ஸ் பிரியாணியும் கூடவே சிம்பிளாக ரைத்தாவும் பண்ண போகிறேன். பாஸ்மதி ரைஸ் 3 கப் எடுத்துக்கிறேன் இன்றைக்கி நான். நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு இதை ஊற வச்சிடணும். எப்போவுமே ஒரு வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பாஸ்மதி ரைஸை ஊற வைங்க. ஊற வச்சதுக்கப்புறம் கழுவுனீங்கன்னா அரிசி வந்து உடஞ்சிடும். இந்த டபுள் பீன்ஸை 3லேருந்து 4 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சுருக்கேன் நான். இதை குக்கரில் சேர்த்துட்டு இந்த டபுள் பீன்ஸ் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக உப்பு சேர்த்துட்டு வேக வச்சிடலாம். 2 விசில் விட்டுடணும் இதை. இந்த டபுள் பீன்ஸ் குழையாமல் பார்த்துக்கணும், அதனால 2 விசிலுக்கு மேலே போகவே கூடாது. ரெண்டு விசில் வந்தவுடனே இந்த டபுள் பீன்ஸ் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஒரு சின்ன ஜாரில் கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு, ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கிறேன் நான். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு விழுதை. இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு எக்ஸாக்டாக ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு வரும். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி எல்லாமே நறுக்கி வச்சுக்கலாம். முதல்ல வெங்காயம் 3 மீடியம் சைஸ் எடுத்துக்கிறேன் நான். 3 கப் ரைஸ் எடுத்திருக்கேன்றதால வெங்காயம் 3 போதுமானதாக இருக்கும். வெங்காயத்தை நல்லா தின் ஸ்லைசஸாக நீளமாக கட் பண்ணிக்க போகிறேன் நான். பிரியாணி பொறுத்த வரைக்கும் வெங்காயத்தை நல்லா தின் ஸ்லைசஸாக பண்ணிக்கிட்டோன்னா சீக்கிரமாக வதங்கிடும் எண்ணெயில். தக்காளி சின்ன சின்னதாக 2 எடுத்துக்கிறேன் நான். புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தக்காளி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தயிரும் சேர்க்க போகிறோன்றதால 2 சின்ன சைஸ் தக்காளி போதுமானது. தக்காளியுமே நீளமாக கட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பிரியாணி செய்கிற பாத்திரத்தை வச்சிடலாம். 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் லைட்டாக சூடான உடனே 1 இன்ச் அளவுக்கு பட்டை, ஒரே ஒரு பிரியாணி இலை, 2 லவங்கம் சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். நம்ம இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌனாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக ப்ரௌனாக ஆரம்பிச்சவே நம்ம இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துடலாம். இதோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நம்ம அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். நல்லா சிம்மில் வச்சுட்டு வதக்கிட்டே இருங்க, கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறமா அந்த இஞ்சி பூண்டும் வெங்காயமும் நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிடும் நமக்கு. அப்புறமா தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி லைட்டாக கலந்து விட்டுட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக ஆகிறதுக்கு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் விட்டுடலாம்.
தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிட்டிருக்கும். இப்போ நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டோம்னா, அது அப்படியே தொக்கு மாதிரி ஆயிடும். பிரியாணிக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு நம்ம சேனல்ல. செக் பண்ணி பாருங்க. 2 பச்சை மிளகாவ நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துடலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்த இந்த டபுள் பீன்ஸையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். புதினா இருந்ததுன்னா புதினாவையும் சேர்த்துக்கோங்க. 1½ டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர். இந்த கரம் மசாலா பவுடர் வீட்டிலே எப்படி செய்யலான்ற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ஐ கார்டு இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த கரம் மசாலா ரெட் சில்லி பவுடரோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கிக்கணும் நம்ம. 1 டேபிள் ஸ்பூன் லைட்டாக புளிப்பான தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடணும் ஸ்டவ்வை. ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா கர்டில் ஆகிடும். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துடலாம். அரிசி சேர்த்துட்டு உடையாமல் அடியிலேருந்து எடுத்து கிளறி விட்டுக்கணும் ஒரு நிமிஷத்துக்கு. இப்போ தண்ணி சேர்த்துடலாம். 3 கப் அரிசிக்கு 6 கப் தண்ணி மொத்தமாக சேர்த்துக்கிறேன் நான். இந்த ஸ்டேஜில் இந்த பிரியாணிக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுமோ உங்களுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க மொத்தமாக. ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு தம் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடுறேன். இந்த பிரியாணி ஆகிட்டே இருக்கிற நேரத்தில் ரைத்தாக்கு தேவையான வெங்காயமும் கட் பண்ணி வச்சுக்கிறேன் நான். பிரியாணி ரெடி ஆயாச்சு. 40 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு எக்ஸாக்டாக. எப்படி உதிரி உதிரியாக அரிசி ஒட்டாமல் உடையாமல் பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு பாருங்கள். மூடி வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து சர்வ் பண்ணால் அவ்வளோ நல்லாயிருக்கும். ரைத்தாக்கு ஒரு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் பொடி பொடியாக நறுக்கிட்டு உப்பு போட்டுட்டு தயிரில் சேர்த்துட்டோன்னா அவ்வளோதான், ரைத்தாவும் ரெடி ஆகிடும். இன்னொரு vlogல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன்.